உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னா, ஸ்பெஷல் வழக்கம் போல பிறந்தாச்சு மே மாதம். இந்த மே மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி எல்லாம் இருக்க போகுது, எப்படியெல்லாம் கிரகங்கள் இயக்க போகுது, கிட்டத்தட்ட 7 கிரக பயிற்சி, ஒன்னா ரெண்டா, இந்த 7 கிரக பயிற்சியும் உங்களுக்கு என்னவெல்லாம் மாற்றம் கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். வாங்க மே மாத ராசி பலன் பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்குமே, எல்லா ராசிக்காரர்களுக்கும் 2 விதமான நிகழ்வுகள், 2 விதமான பலன்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். மே 15 வரைக்கும் ஒரு விதமான பலனும், மே 15க்கு அப்புறம் இன்னொரு விதமான பலனும் நடக்க போகுது. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 15ஆம் தேதி சூரியன் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை தாண்டி இந்த தடவை குருவுடைய பெயர்ச்சி, ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி, 10ஆவதுக்கு புதனோட பெயர்ச்சி, அதுக்கப்புறம் மாச கடைசியில சுக்கிரனோட பெயர்ச்சி, புதன் தடவை 2 தடவை வேற அப்படியே டிரான்சிட் ஆக போறாரு. அப்படிலாம் கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா ஒரு 7 தடவை கிரகங்கள் இடத்தை மாற்றி அதன் மூலமாக இந்த மாதம் நம்மளே இயக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இப்போ எடுக்கும் போதே இந்த மே 1ஆம் தேதி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கரெக்டா மீனத்திலிருந்து ஆரம்பிப்போமா. அஸ்யூஷுவல் நம்ம தலைவர் சனி அப்படின்றவர் அழகாக மீனராசிக்குள் என்ட்ரி ஆகி விட்டார். எப்போ? போன மாதமே ஆயிட்டார். அதனால பிரச்சனை இல்லை. ஸோ மீன ராசியில் சனி, ராகு, சுக்கிரன், புதன் இந்த 4 கிரகங்களும் இருக்கப்பட்டிருக்கு. இந்த பக்கம் மேஷத்தில் சூரியன் உச்சமாயிருக்கார். ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் தன்னுடைய நகர்ச்சியை ஆரம்பிக்கிறாரு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது. ஸோ அந்த இடத்துல குரு இருக்காரு. குரு சந்திரன் சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. இந்த பக்கம் அப்படியே வந்தால் கடகத்தில் செவ்வாய் இருக்காரு, திரும்ப கன்னியில் கேது இருக்காரு. இந்த மாதிரியான ஒரு அமைப்போட இந்த மே மாதம் அப்படின்றது தொடங்கவிருக்கிறது. மாத நடுவில் என்ன ஆக போகுது அப்படின்னா, சூரியன் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, வைகாசி மாதம் ஆரம்பிச்சிடும். ஸோ ரிஷபத்திற்கு டிரான்சிட் ஆக போறாரு. அப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு என்ன பண்ண போறாரு, மிதுனத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 வருட காலங்கள் உலகத்திற்கு அந்த இடத்துல இருந்து அருள் பாவிக்க போகிறார். 10ஆவதுக்கு மே மாதம் 18ஆம் தேதி இங்கே கண்ணியில இருந்த கேது ஏறி சிம்மத்துக்கு போறார். இங்கே மீனத்தில் இருக்க ராகு இறங்கி கும்பத்திற்கு வரப்போகிறார். 10ஆவதுக்கு மே 6ஆம் தேதி புதன்கிழமை மிதுனம் ராசிக்கும் கன்னி ராசிக்கும் உடையப்பட்ட புதன் என்ன பண்ண போறாரு, சூரியனை நோக்கி போறாரு. இந்த மாதிரி நிறைய உல்டா புல்டா லேகியங்களாக கிரகங்கள் அங்கேயும் இங்கேயும் ரிங்க ரோசஸ் விளையாட போறாங்க. அப்படி விளையாடக்கூடிய கிரகங்கள் நமக்கு என்னவெல்லாம் பண்ண போறாங்க வாங்க பார்க்கலாம். தன்னுடைய குதூகலத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் துலா ராசி நேர்களே, அப்பா பயங்கரமான சுறுசுறுப்பு, பயங்கரமான விறுவிறுப்பு, அப்படி நடையே சூப்பர் ஸ்டார் நட மாதிரி எதையோ ஒரு சாதிச்ச கர்வம் கண்ணில் தெரிகிறது பாருன்னு சொல்கிற மாதிரி எதையோ ஒன்று பண்ண ஒரு அலாதிக ஹாப்பி. சொல்லும் போதே எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன்கள் எப்படி இருக்க போயிடுது? ஏங்க வைத்தறிச்சல் கொட்டுறீங்க? இருக்கிற எல்லா ராசியும் விட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரே ராசி என்னென்னா அது துலா ராசி தான். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ரிஷபம் மூத்தலாம்லாம் ராசி பலனே பார்க்க வேணாம். எனக்குலாம் லைட்டாக அப்படியே ஐயோ துளாராசிக்காரங்க இல்லையே அப்படின்னு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு துளாராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது. ஆரம்பிக்கும் போதே ராசிநாதன் உச்சத்தில் இருக்கார். வேறு என்ன வேணும்? இந்த மே மாதம் 31 தேதி வரைக்கும் ராசிநாதன் என்ன பண்ணுவார், உச்சத்தில் தான் இருப்பார். அது ஏதாவது கவலைப்படணுமா? ஜாலியாக நம்மளும் ஹாயாக சுற்றிட்டே இருக்க வேண்டியதான். நிறைய ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிறது, நிறைய சாப்பிட்றது, ஸ்வீட் சாப்பிட்றது, எஸ்பெஷலி துளாராசிக்காரங்க இந்த தடவை நிறைய சாப்பாடு விதவிதமாக, அதுவும் இந்த இன்னும் சொல்லப்போனால் ராகுவோடலாம் சேர்ந்துருக்காரா, இந்த பானிபூரி சாப்பிட்றது, நார்த் இந்தியன் ஃபுட்டாக சாப்பிட்றதெல்லாம் இந்த தடவை நடக்க போகுது. யாருக்கு? துளாராசிக்காரர்களுக்கு. இந்த மே மாதம் நிறைய உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களின் மூலமாக ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு, ஒரு ஆனந்தம் எல்லாம் கிடைக்க போகிறது. இந்த முதல் 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, துளாராசிக்காரர்களே இந்த 15, 2வது 5 பிரிக்க வேணாங்க, மற்ற ராசிக்கு தான் பிரிக்கணும். ஏன்னா சொல்லி வச்ச மாதிரி எல்லா கிரகமும் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் நடம் முடிச்சுட்டு இருக்கு. அப்புறம் எதுக்கு நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு? கூட்டி கழிச்சு தோராயமாக ஒரு பலனை எடுத்து பார்த்தோம்னா ஒரே வார்த்தையில் சொல்லிட்டா நிறைவு. அவ்வளோதான். என் தமிழில் சொல்லணும்னா அவ்வளோதான். எப்போ நிறைவாக இருக்கும்? எல்லாமே கிடைச்சாதான் நிறைவாக இருக்கும். அப்போ எல்லாமே கிடைக்க போகிறது, கடன் அடைய போகிறது, கவலைகள் எல்லாம் மறக்க போகிறது. நீங்கள் விட்ட கண்ணீருக்கான சரியான பதிலை கொடுப்பதற்கு காலம் உங்களுக்கு தயார்படுத்த போகிறது. கனவுகளால் பூரிக்க போகிறீர்கள், கற்பனை சிறக்கப் போகிறது, காரிய வெற்றி கிடைக்க போகிறது. இது வரைக்கும் தூங்க முடியலையேன்னு தவிச்சவங்களாம் நிம்மதியாக தூங்க போகிறீங்க. குழந்தைகள் மூலமாக ஒரு பெருமை கிடைக்க போகிறது, ஒரு பெயர் கிடைக்க போகிறது. குழந்தைகளும் நீங்களும் அப்படியே இணைந்து இருக்க போகிறீங்க. துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூப்பராக இருக்குங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அலைச்சல்னு அலைஞ்சிக்கிட்டே இருந்த துளாராசிக்காரங்கள்லாம் அப்படியே அமைதியாக உட்கார போகிறீங்க. பயங்கரமான ஒரு எனர்ஜி அப்படின்றது உள்ளுக்குள்ளேருந்து சுரக்க போகுது. ஏன்னா சுபகிரகங்கள் நம்மளை இயக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ள ஒரு
தன்மை வந்துடும். முதல் 15 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராசிநாதன் ஆல்ரெடி உச்சமாக இருக்காரு. ஸோ கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. 12ஆம் அதிபதியோடு சேர்ந்துருக்கும் போது கொஞ்சம் விரயங்கள் ஆகும்போது சுபவிரயமாக தான் இருக்கும்போது, ஆனால் ஆஃப்டர் 15 தேதிக்கு அப்புறம் அப்படியே புதனும் கொஞ்சம் தள்ளி வந்துருவார். பெருசாக ஒன்றும் உங்களுக்கு கெடுபலனோ இல்லை வந்து இதோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்த தடவை துளாராசிக்காரங்க வந்து நிறைய பிளான் போட போகிறீங்க. இந்த பிளான் வந்து ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கான ஒரு வடிகாலாக இருக்க போகிறது. அரசாங்கம் சார்ந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகிறது. போட்டித் தேர்வில் வெற்றி அடைய போகிறீர்கள். ஏன்னா சூரியன் உச்சமாக இருக்கார். இதோட வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னா வேறு ஒன்றுமே வேணாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. யாருக்கு? துளாராசிக்காரங்க. 11ஆம் அதிபதி உச்சத்தில் இருக்குன்னா வேறு ஏதாவது வேணுமா? முதல் 15 நாட்கள் கவலையே பட வேணாம். ரொம்ப 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 நல்ல பீரியடு. அடுத்து 11ஆம் அதிபதி போய் 10ல் உட்கார போகிறார். கண்டிப்பாக தொழிலில் ஒரு மிகச்சிறந்த மாற்றம், தொழிலில் வெற்றி, தொழிலில் ஏடுமுகம் எல்லாம் கிடைக்க போகுது. போட்டித் தேர்வில் ஜெயிக்க போகிறீங்க. நீங்கள் 10வது 12வது எழுதின குழந்தைங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக துளாராசிக்காரங்க நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் கூட அதிகமான மார்க் எடுக்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. வாட் எவர் இட் இஸ், உங்களோட நேச்சுரல் ஹாரோஸ்கோப்பில் என்ன தசாபுத்தி நடக்குதுன்றதை பொறுத்து அது இயங்க போகுது. இருந்தாலுமே ஒரு நல்ல விதமான பலன்கள் 95 விழுக்காடும் தசாபுத்திகள் சரியில்லாவிட்டால் மட்டும்தான் ஒரு 5 நெகட்டிவான பலன்கள் நடக்கிற மாதிரி தான் துளாராசிக்காரர்களுக்கு இருக்கே தவிர மற்ற எல்லாம் நல்லா இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பேசுகிற வார்த்தையில் கவனம் தேவை. எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசுறது. ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு தான், ஒரு சகோதரியாக உங்ககிட்ட கேட்குறேன். தயவு செஞ்சு யாருக்கும் போய் அட்வைஸ் பண்ணாதீங்க. நீங்கள் யாருக்காவது அட்வைஸ் பண்ணிங்கன்னா அதன் மூலமாக சங்கடத்தை தான் சந்திப்பீர்கள். அதன் மூலமாக ஒரு அவமானத்தை தான் சந்திப்பீர்கள். நான் இந்த வார்த்தையை இது வரைக்கும் சொல்லவே இல்லை துளாராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்காருன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. செவ்வாய் அங்கே நீச்சமாகி உட்காந்துருக்காரு. உங்கள் வார்த்தைகளுக்கான மதிப்பு அங்கே கிடைக்க போகிறது இல்லை. அப்போ யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க. யார் எப்படி இருந்தாலும் வந்து நம்ம அவங்கள திருத்த முடியாது. அவங்கள பிரபஞ்சம் தான் திருத்தணும், இல்லை கடவுள் தான் திருத்தணும். நீங்கள் எல்லாம் எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்கிறது, உங்களுடைய நக்கல் தனத்தையும் நயாண்டித்தனத்தையும் காட்டினீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து தேவையில்லாத ஒரு வெறுப்பையும் ஒரு அவமதிப்பையும் தான் நீங்கள் வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். நான் வந்து எச்சரிக்கையாக சொல்லலை, விழிப்புணர்வோடு இருப்பதற்காகத்தான் இந்த பதிவை சொல்கிறேன். அதனால் துளாராசிக்காரங்க இந்த தடவை முதல் 15 நாட்கள் இல்லை, இந்த மாதம் முழுவதுமே கொஞ்சம் வாயால் கொஞ்சம் அமைதியாக இருத்தல் அப்படின்றது நல்லது. இல்லை அப்படின்னா வீட்லேயும் சரி வெளிவட்டாரத்துலேயும் சரி தேவையற்ற வீண் வம்புகளை சந்திக்க வேண்டிய சூழல் அப்படின்றது கிரியேட் ஆகும். இது ஒன்று மட்டும் தான் மைனஸ், மற்ற எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. நிறையா இந்த தடவை துளாராசிக்காரர்கள் மீன் பார்க்க போகிறீங்க. மீன் பார்த்தா என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீன் பார்க்குறது, கோல்டன் ஃபிஷ் பார்க்குறது, மீன் தொட்டி வாங்கலாமான்னு ஒரு நினப்பு வருது, மீன் தொட்டியோட கனெக்ட் ஆகிறது, நீங்கள் போகிற இடங்களில் மீன் தொட்டி இருக்கிறது, சும்மா யூடியூப் திறந்தாலே இந்த தண்ணியில் குதித்து விளையாடக்கூடிய மீனை பார்க்குறது, இதெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேதுவால் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மை இருக்க போகிறதுன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா 5ல் போய் ராகு வந்து அமரப் போகிறார். கரெக்டாக 5ல் ராகு வந்து அமரும்போது சிந்தனை எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்க போகிறது. செயல் வெற்றி கிடைக்க போகிறது. பயங்கரமான ஒரு நான் சொல்கிறேனே, ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தா ஒரு 5 ஆண்டு திட்டமாக போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு 50 வருஷத்துக்கான திட்டங்களை இப்போ நீங்கள் போட்டு அதை வந்து செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் கிரகங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுப்ப போகுது. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. கேளிக்கை, கிண்டல், மகிழ்ச்சி, ஆனந்தம், நிறைவு எல்லாம் இருக்க போகுது. வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாய் விட்டு சிரிக்க போகிறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் குழந்தைகள் மூலமான ஒரு சந்தோஷத்தை அடைய போகிறீங்க. ஒரு நிம்மதி பெருமூச்சு விட போகிறீங்க. நிறையா புதிய புதிய நண்பர்கள் கிடைக்க போகிறாங்க. உங்கள் வயசுக்கு சின்னதாக இருக்கக்கூடிய வயசு பிள்ளைங்களோட ஒரு சந்தோஷம், ஒரு அனுகூலம், ஒரு ட்ராவல் அதெல்லாம் நடக்க போகிறது. அதன் மூலமாக ஒரு ஹாப்பினஸ் கிடைக்க போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா சாப்பிட போகிறீங்க, நல்லா தூங்க போகிறீங்க. இந்த மே மாதத்துலேருந்து விதவிதமாக ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறீங்க. அதன் மூலம் நான் எடுத்து என்ன சொல்கிறேன், உணவு சம்மந்தப்பட்டு இயங்க போகிறது அப்படின்னு தான் ஆரம்பித்தேன் இந்த மாதத்தை. ரொம்ப நல்லா இருக்குங்க. துளாராசிக்காரர்களுக்கு நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், நிம்மதி. முதல் விஷயம் நல்லா தூங்குறது. தூக்கத்தில் வந்து ஐயோ படுத்தின பாடு போதுண்டா சாமின்ற மாதிரி இந்த தடவை துளாராசிக்காரங்க நிம்மதியாக தூங்கி நிம்மதியாக எந்திரிக்க போகிறீங்க. அதை நாளைக்கு பார்த்துக்கலான்ற மாதிரி அதெல்லாம் போயிட்டு உங்களை தூங்க வைக்க போகுது. இது ஒரு பக்கம். மேபி உங்களோட நேச்சுரல் ஹாரோஸ்கோப் முன்ன பின்ன இருந்தால் நிறைய துளாராசிக்காரங்க தூங்காமல் தவிக்க போகிறீங்க. தூங்காமல் வந்து நான் வந்து அடுத்த எடிசன் ஆக போகிறேன், அடுத்த தாமஸ் ஆல்வா எடிசன் ஆக போகிறேன்ற மாதிரி மைண்டில் வந்து எதையாவது கண்டுபிடிக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய குத்தத்தை கண்டுபிடிச்சி வீட்டில் வந்து கும்மியடி வாங்க போகிறீங்க. அதனால் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி 2ஆம் இடமும் அமைதியாக இருக்கணும். வீடுன்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் அமைதியாக வெள்ளை போர்வையை விரித்து படுத்துக்கொள்ளக்கூடிய துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக தேவையில்லாத மனசங்கடத்திலிருந்து வெளியே வந்து விடுவீர்கள். கண் சம்பந்தப்பட்ட இடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும்.
குடும்ப உறுப்பினர்களுக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது, அதே மாதிரி உங்களுக்கு தொண்டை அப்பப்போ கட்டுறது, கொஞ்சம் யூரின் ட்ராக்ல பிரச்சனை வர்றது, ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து முதல் ஒரு 15 நாட்கள் நிகழ்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனம். ஏன்னா உஷ்டங்க, சூரியன் நேரம் என்ன பண்ணுறாரு, 7ஆம் பார்வையை உங்களை தான் பார்க்குறாரு மேஷத்தில் உட்காந்து இல்லையா. அப்போ முதல் 15 நாட்கள் என்ன ஆகும்னா உடம்பு அப்படியே கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி இருக்கிறது அப்படிலாம் இருக்க. நம்ம சில்லுன்னு என்ன பண்ணணும், நிறைய சில்லான பிளேஸுக்கெலாம் போயிட்டு வந்துடணும். நிறைய இளநீர் குடிக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது. அதே மாதிரி முடியும்னா சிவனுக்கு கொண்டு போய் இளநீர் கொடுங்க அபிஷேகத்திற்கு. அது உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும். நான் சொன்ன மாதிரி துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க போகிறாங்க. அதன் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்க போகிறது. எந்த இடத்துல கவனம்னு சொல்லிட்டேன், எந்த இடத்துல சந்தோஷம்னு சொல்லிட்டேன். எது நியூட்ரலான பலனாக இருக்க போகுதுன்னா வருமானம் அப்படின்ற இடம் நியூட்ரலாக தான் இருக்க போகுது. அட போங்க மேடம், அதானே பார்த்தேன். என்னமோ எல்லா கிரகமும் சேர்ந்தாலும் காசு மட்டும் ஆஹா அப்படின்னீங்கன்னா ஆஹா தான் இந்த தடவை. ஸோ பணம் அப்படின்ற இடத்துல நியூட்ரலாக தான் இருக்க போகுது. அது உயர்வாகவும் இருக்க போகிறதில்ல, தாழ்வாகவும் இருக்க போகிறதில்ல. எப்படி போயிட்டே இருந்தோம் அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஆனால் ரொம்ப மோசமாக போகிறது இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல பணம் வந்துடும். ஆனால் அந்த வரத்துக்கான பணத்துக்கான சரியான செலவு அப்படின்றதுமே அந்த இடத்துல இருக்க போகுது. ஸோ வரவுக்கேற்ற செலவு அப்படின்றது துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இருக்குது. மற்றபடி தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. திருச்செந்தூர் முருகன் வழிபாடு, முருகா அப்படின்னு நீங்கள் சொன்னாலே போதும், முருகன் வந்து நின்றுவோம். அப்போ முருகனுடைய வழிபாடு, அதுவும் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு, மீனாட்சி அம்மன் வழிபாடு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். சும்மாலாம் இல்லைங்க. ராசிநாதன் உச்சமாக இருக்கும்போது நிறைய மனமகிழ்ச்சியெல்லாம் கிடைக்கும், நிறைய சந்தோஷம் கிடைக்கும், நிறைய ஆனந்தம் கிடைக்கும். இதெல்லாம் அனுபவிப்பதற்கு உங்களுடைய மனதை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்றது மட்டும் தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். எல்லாமே இருந்துமே வந்து அனுபவிக்க முடியாத காரணம் வேறு என்ன நினைக்கிறீங்க, நம்மளோட மனசு தான். ஸோ மனசை மட்டும் போட்டு ஏதாவது பண்ணிவிட்டு நாங்கள் நாய் படுற பாடம் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் வாயில் அப்படி சொல்கிறீங்க, ஜோசியக்காரங்க 1000 ரூபா இதெல்லாம் எதுக்கு? ஓ இந்த வருஷம் இப்படி இருக்கணுமா, இந்த தடவை இவ்வளோ உஷாராக இருக்குமா, இந்த தடவை இதை பார்த்துக்க போகிறோமா, ஜாலியாக பார்த்துட்டு சந்தோஷமாக போங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. நோ சீரியஸ், ஓகே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். ஜாலியாக இந்த தடவை சுத்த வேண்டிய காலகட்டத்தில் தான் துளாராசிக்காரங்க இருக்கேன். டென்ஷன் எடுத்து தலைக்கு மேலே போட்டுக்காதீங்க. அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக டென்ஷனாகவே ஓடுற மாதிரி ஆகிடும். சூப்பராக இருக்குது துளாராசிக்காரர்களுக்கு.